ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக நம்ம கற்பது ஏஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் முற்றிலும் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம கற்பது ஏஎஸ்ல சில கொஸ்டின்ஸ் கேட்போம் நம்ம டெலிகிராம்ல. அந்த கொஸ்டின்ஸை தான் உங்களுக்கு இப்ப நான் ஆன்சர் சொல்ல போறேன். டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அதுல இருந்து நான் சொல்றேன். இப்ப இந்தியாவின் முட்டை உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தேன். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்காங்க புவனா கோவிந்த். நிச்சயமா ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேஷ் தான். ஆந்திரா தான் ஹையஸ்ட். அதுக்கு கீழே வந்து அவங்க பெர்சன்டேஜும் கொடுத்திருக்காங்க. சதவீதம்னு சொல்லும் போது 18.37%. இவங்க 18ல இருந்து 20 கொடுத்திருக்காங்கல்ல. ஆன்சர் 18.37% தொடர்ந்து முதலிடத்தில் ஆந்திர பிரதேஷ் இருக்கு. ஆந்திராவை நம்ம வந்து எக் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, முட்டை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கிடையாது, நாமக்கல் 2வது இடம், தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. சரி, மகாராஷ்டிரா. நிறைய பேர் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் நீங்க வந்து கேட்டிருக்கேன் போல. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நடுவில் இவங்க வந்து கொடுத்திருக்காங்க, நம்ம கற்பதேசில கேட்ட கொஸ்டின். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். சோ இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, ராஜாராம் மோகன் ராய்க்கு நவீன இந்தியாவின் தந்தை என்ற பட்டம் டாஸால் வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது? இதுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2ஆம் அக்பர்னு சொல்லிட்டு. இது வந்து ஆன்சர் பண்ணும்போது, அதுவும் கன்ஃபார்மா பண்ணும்போது தவறான ஒரு பதிவு வந்து போட்ட மாதிரி ஆயிருது. 2ஆம் அக்பர் வந்து ராஜா என்ற பட்டத்தை தான் ராஜாராம் மோகன் ராய்க்கு வழங்கினார். அதுக்கு முன்னாடி ராம் மோகன் ராய் தான் பென்ஷன் வாங்கி தந்ததுனால 2ஆம் அக்பர் வந்து ராஜாங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, ஆன்சர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷம் அனுப்பிச்சிருக்கு. பேர் வந்து வெனம். வெனம்னா என்ன அர்த்தம்னா விஷம்னு அர்த்தம். ஓகே, பாம்போட விஷத்துக்கு வெனம்னு சொல்லுவாங்க. பாய்சன் அப்படின்னா வந்து அது பாய்சனுக்கும் வெனத்துக்கு என்ன வித்தியாசம் நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இல்ல யூடியூப்ல தட்டினீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஆன்சர் வந்து மகேந்திரன் சார் வந்து கரெக்டா எடுத்திருக்காரு. கோபால கிருஷ்ண கோகலே. ஓகேங்களா, GOB வராது, P வரும். கோபால கிருஷ்ண கோகலே இல்ல, கோபால கிருஷ்ண கோகலே. இயற்கை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? தொழில் பாடல். ஆன்சர் வந்து அகைன் மகேந்திரன் சாரே கொடுத்திருக்காரு, தொழில் பாடல். அதே மாதிரி திராவிட வேதம் அப்படின்னு சொல்லும் போது திருவாய்மொழி. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இதுல ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஃபால்ஸ். கீழ்காணும் கூற்றுகள்ல தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா லோக் அதாலத் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, லோக் அதாலத் வேற, லோக் பால் வேற, லோக் ஆயுக்தா வேற. ஓகேங்களா? சோ லோக் அதாலத்துக்கும் லோக் ஆயுக்தாக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு. ஆனா லோக் பால்ங்கிறது எப்படி வந்து CVC இருக்கு, அதே மாதிரிதான் ஆல் கவர்மெண்ட்டுக்காக இந்த லஞ்ச ஒழிப்பு அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது. ஓகேங்களா? ஜன் லோக்பால் கோரிக்கையை வச்சு ஒரு போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. ரைட், அது விடுவோம். சோ இப்ப இதுல இருக்கிறதுல ஆப்ஷன் டி, இ கோர்ட் அப்படிங்கிறது தான் வந்து தவறா வந்து கொடுத்திருக்காங்க. இ நீதிமன்ற திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இங்க கொஸ்டின் பாருங்க, நீதிமன்றங்கள் திட்டம். சோ நம்ம புக்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய இடத்துல வந்து இதனுடைய ஆன்சர் தெளிவா கொடுத்திருப்பாங்க. திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா 2005 என்பதுதான் சரியானது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் நடைமுறைக்கு வந்தது 2010ல phase 1 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கும். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த phase 2014ல phase வந்திருக்கும், phase 2 வந்திருக்கும் 2014 ஜனவரியில. 2016 ஜூன் நினைக்கிறேன், ஹைதராபாத்ல முதல் கோர்ட் கொண்டு வந்தாங்க. ஜூன் மாசம் முத கோர்ட் வந்ததே 2016 ஹைகோர்ட்ல, சாரி ஹைதராபாத்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி தான். ஆனா கோர்ட் பத்தி இன்னும் நிறைய பேர் தவறா புரிஞ்சிருக்கீங்க. இங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. 2007 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. 2005 என்பது சரியானது. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க கேட்டிருக்கிறது திட்டம் அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ திட்டம்ங்கிறது 2005. ஏன்னா 2005ல தான் நம்ம இந்தியாவில வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த கவர்னன்ஸ்ல தான் கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மின் நீதிமன்றங்கள்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சோ அப்ப நம்மளுடைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு TNPSCல. சோ அதனால இந்த கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது அந்த உலகக்கோப்பை சொல்லுவாங்கல்ல, FIFA ஃபுட்பாலுடைய உலகக்கோப்பை, கால்பந்திற்கான 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை யார் நடத்துறாங்க? உடனே சுதன் சார் வந்து பாத்தீங்கன்னா உடனே டக்குன்னு ஒரு கமெண்ட், அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ மூன்றும் சேர்ந்துதான் பண்றாங்க. அடுத்தது இலங்கை மன்னர் 5ஆம் மஹிந்தாவை தோற்கடித்த சோழன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு சோழ மன்னர்கள் 2 அப்படின்னு பிரியா கண்ணன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எஸ், ரைட் தான். ராஜராஜ சோழன் தான் வர்றாரு ஓகே, சோ அதனால ராஜராஜ சோழன் தான் ஆன்சர். பொன்னியின் செல்வன் திரைப்படம் பார்த்திருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து ஆந்திரா. சோ அடுத்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருப்பேன். இங்க பாருங்க, முட்டை உற்பத்தியில் 2 மற்றும் 3ஆம் இடம் முறையா எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால வந்து தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல 15.63%,
தெலுங்கானா 12.98% பெற்று முறையே அடுத்தடுத்த இடத்துல இருக்கு. சோ இதுதான் ஆன்சர். இதுக்கு நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல பிடிஎஃப் கொடுக்கத்தான் செய்யறோம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க கருப்பதேசோடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்களுடைய குரூப் ரெண்டுமே இருக்கும். சேனல் மற்றும் குரூப் இருக்கும். நீங்க சேனல் அண்ட் குரூப் ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களால கமெண்ட் பண்ண முடியும். உங்களை சம்பந்தமாக